மண்டலத்திற்கு நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். ஓகேங்களா? அதாவது தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து விகரசாக தான் இருக்குது. இப்பொழுது நிலையில் இன்னும் 4-5 தினங்களுக்கு மழை இருக்குது. மழை முழுவதுமாக நின்று தொடர்ந்து வறண்ட மழை குறிப்பிடத்தகுந்த மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத போது தான் தெரிவிக்கப்படும். கடந்த 4 வருஷமாகவே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை வந்து 2018 வந்து 2 ஜனவரி, ஆனால் 19 10 ஜனவரி, 20 19 ஜனவரி, 21 22 ஜனவரி, கடந்த ஆண்டு 12 ஜனவரி. கிட்டத்தட்ட இப்போ 4-5 வருடங்களாக வந்து இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. துவங்குவதும் 29 தேதி துவங்குது. பின்னர் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். ஓகே, நாளை மறுநாள் அதாவது அடுத்து வரக்கூடிய அந்த 2 தினங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மழை குறைகிறது. தென் மாவட்டங்களில் வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இதில் அந்த குமரிக்கடல் அந்த பகுதிகளுக்கு குமரியை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11-12 தேதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு இதில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மிதமானது இருக்கும். அதாவது ஸ்பெல்ஸாக இருக்கும். ரெயின் ஸ்பெல் இருக்கும், கேப் இருக்கும், ரெயின் ஸ்பெல் இருக்கும். மொத்தமாக பார்க்கும் பொழுது ஓரிரு பகுதியில் வந்து கனமழையாக வரக்கூடும். பெரும்பாலும் 5, 6, 7 அந்த மாதிரி இதில் 5, 4 அதில் பெரும்பாலான இடங்களில் இருக்கும். ஓரிரு இடங்கள்லேருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இது சென்னைக்கு கிடையாது. சென்னைக்கு இது கிடையாது. சென்னைக்கான பகுதிகளுக்கு தற்பொழுது இந்த இதுவும் அதிக கனமழைக்கான வாய்ப்பு காணப்படவில்லை. ஆமாம், வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உள்ள பரவலாக பார்க்கும்போது லேசான வந்து மிதமான மழை பெய்யும். இப்போ இந்த கடற்கரை ஓரத்தில் துவங்கி உள்பகுதியில் நகர்ந்துருக்கு. உள்பகுதியில் அதனால திருவண்ணாமலை அங்கே பகுதிக்கெல்லாம் நம்ம கனமுதல் மிக கனமழை கொடுத்துருக்குறோம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் நம்ம பார்த்தோம் இந்த 5 இடங்கள் அதிக கனமழை, 17 இடங்களில் கனமழை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாகப்பட்டினத்து இது வந்து புதுவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் பதிவானது 125 மில்லிமீட்டர். இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 78 மில்லிமீட்டர். இதுதான் அதிகபட்ச மழை. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் புதுவையில் இது அதிகபட்ச மழை, முதலாவது அதிகபட்ச மழையாக இருக்குது. நமக்கு வந்து கடலூரில் இது 2வது, நாகப்பட்டினத்தில் 2வது அதிகபட்ச மழையாக இருக்குது. கடலூரில் 3வது அதிகபட்ச மழை ஜனவரி பொறுத்த வரைக்கும். இப்போ நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 205 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. இதுக்கு அது முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி பொறுத்த வரைக்கும் 245 மில்லிமீட்டர், அதுதான் ஹையஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 205 மில்லிமீட்டர் இப்போ இருக்க தேர்ட் இதுக்கு வருது. கடலூரை பொறுத்த வரைக்கும் கடந்த 130 ஆண்டுகளில் வந்து இது இப்போ இந்த வருஷம் வந்து 136 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 197 மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் 153 மில்லிமீட்டர் இருந்தது. இப்போ இது செகண்டாக வந்திருக்கு. இது வந்து 3வது இருக்குது. ஸோ புதுவை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு, இது கடலூரை பொறுத்த வரைக்கும் இது தேர்டு ஹையஸ்ட்டு, நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் ஹையஸ்ட். அதாவது ஜனவரி மாதத்தில் அதிக கனமழை, அந்த மாதிரி கனமழையை பொறுத்து அதிக கனமழையில் கனமழையை பொறுத்தவரை பதிவான கனமழை விவரத்தை பார்க்கும் பொழுது கடந்த 24 மணி ரெக்கார்டை வச்சு பார்க்கும் பொழுது இது புதுச்சேரிக்கு இது ஹையஸ்ட்டாக இருக்குது ஜனவரிக்கு. இப்போ வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து தற்பொழுது பார்த்தோம்னா எல்னினோ ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்னினோ ஆண்டு வட இந்திய கடல் வந்து வெப்பமாக தான் இருக்குது இன்னும். அப்புறம் வந்து எம்ஜிஓவும் பாசிட்டிவாக இருக்குது. இதில் ஈஸ்டர்லி வேவ்ஸ் மூவ் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும்போது கிழக்கு திசை காற்றில் இருக்கக்கூடியது. அதை பொறுத்த வரைக்கும் மேலும் பார்த்தோம்னா வங்கக்கடலை பார்க்கும் பொழுது வடக்கு வங்கக்கடலிருந்து வடகிழக்கு திசை காற்றும், கிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசை காற்றும் ஒன்று கன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பொதுவாக அந்த பகுதி வந்து இன்னும் நல்ல க்ளவுடு ஃபார்ம் ஆகிறதுக்கான நல்ல நிலை இருக்கிறனால விட்டு விட்டு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. மழை கேப் இருக்குது, திருப்பி மழை வருது. இதை வந்து தொடர்ந்து கண்காணித்து பார்ப்போம். வரக்கூடிய மேற்கு பகுதியில் இல்லை, இது கிழக்கு திசை காற்று தான் போயிட்டு இருக்கு. இங்கே கிழக்கு திசை இப்பொழுது நம்ம கடலோர பகுதி அது உள் மாவட்டங்கள், அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இல்லை, எதுவும் கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, எதுவும் இல்லை. தருவிடு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து வடகிழக்கு பருவமழை அப்படிங்கும்போது 3 மாத காலகட்டம் தான் எடுப்போம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த 3 மாத காலகட்டம் தான் எடுப்போம். அது மாறிட்டு வந்தாலும் காலகட்டம் கம்பேர் பண்ணும்பொழுது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 455 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. கடந்த ஆண்டு 445 மில்லிமீட்டர். இது 4% அதிகம். கடந்த ஆண்டு 1% அதிகம். வின்டர் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜனவரி, பிப்ரவரி எடுத்துக்குவோம். இந்த 8 தினங்களுக்கு பதிவானது வந்து 28.7 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு 5 மில்லிமீட்டர் தான்.
அதனால் இப்போ சதவீதம் பார்த்தா 435% அதிகமாக காட்டும். ஏன்னா இயல்பாகவே வின்டரில் அதிக மழை இல்லை. அதனால் ஒரு 5 மில்லிமீட்டர் தான் இயல்பு அளவு. ஆனால் பெய்த அளவு 28 மில்லிமீட்டர். பனிப்பொழிவு இப்போ கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேகக்கூட்டம்லாம் இருக்கிறதுனால இப்போ இருக்காது. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த காலம். அதெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து வந்து மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஓகே, நாம் 5 டேஸ் ஃபோர்காஸ்ட் தான் பார்த்துட்டு வரோம். 5 ஃபோர்காஸ்ட் தான் பார்த்துட்டு வரோம். நம்ம மந்த்லி ஃபோர்காஸ்ட் வந்து மந்த் எண்டில் வரும். ஓகே ஓகே, தேங்க்யூ. இதுதான் முடியும். நாளை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர், அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு நகரின் நாளை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர், அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு நகரின் நாளை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார்.
மீனவர்களுக்கு அவர் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். வட கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாரியப்பன் இணைந்திருக்கிறார். மாரியப்பன், வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்த இந்த வானிலை தொடர்பான முன்னெச்சரிக்கை கருத்துக்கள் குறித்து சொல்லுங்க. வணக்கம். அதாவது வங்கக்கடலில் காற்றின் திசை கிழக்கு நோக்கி நகர்ந்து வருவதால் ஏற்கனவே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது வங்கக்கடலின் காற்றின் திசை கிழக்கு நோக்கி நகர்ந்து வருவதால் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் அதே போல் திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்னாடி வானிலை மையம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த நிலையில தான் நேற்று காலை முதல் வடகடலோர மாவட்டங்களிலும் அதே போல் காவிரி பாசன மாவட்டங்களிலும் மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் அதிக அளவு மழை பெய்துள்ளது. குறிப்பாக பாத்தீங்கன்னா சீர்காழி, சிதம்பரம், அதாவது சிதம்பரம் கடலூர் மாவட்டங்கள்ல வரும், அந்த வடகடலோர மாவட்டங்கள்ல இந்த 2 பகுதியில சீர்காழி, சிதம்பரத்துல 25 சென்டிமீட்டருக்கு மழை பதிவாகி இருந்தது. அதே போல் சென்னையில பாத்தீங்கன்னா சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி, புதுச்சேரி இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா பரவலாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் இன்று வரை மிதமான மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு, அதாவது அடுத்த 24 மணி நேரம் இன்றிலிருந்து நாளை இரவு வரை அவங்க அந்த அளவு கண்காணிக்கிறது. இதுல அதே போலதான், அதாவது திருவாரூர், நாகைப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதே போல் வடகடலோர மாவட்டமான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல இது மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் அறிவிச்சிருக்காங்க. அதே போல இதுல புதுசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த கனமழை நீடிக்கும், அதாவது கனமழை இருக்கும், மிதமான கனமழை இருக்கும் அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன, காற்றின் திசை கிழக்கு நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை தென்மண்டல வானிலை ஆய்வு தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்காருங்க. விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.